பழத்தோட்ட ஊழியங்கள் கர்த்தரருளின ஊழியங்கள் திராட்சை பழத்தோட்ட ஊழியங்கள் கர்த்தரருளின ஊழியங்கள் அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம் கர்த்தர் வாய்க்க செய்வார் அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம் கர்த்தர் வாய்க்க செய்வார் துதி உமக்கே துதி உமக்கே துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே துதி உமக்கே துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே என்றுமே பழத்தோட்ட ஊழியங்கள் கர்த்தரருளின ஊழியங்கள் திராட்சை பழத்தோட்ட ஊழியங்கள் கர்த்தரருளின ஊழியங்கள் அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம் கர்த்தர் வாய்க்க செய்வார் அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம் கர்த்தர் வாய்க்க செய்வார் துதி உமக்கே துதி உமக்கே துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே துதி உமக்கே துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே என்றுமே. சிறியவனை பொழுதிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் எடுத்து உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் பந்திருக்க செய்கிற அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த சத்தத்தை கேட்கின்ற அனைத்து தேவனுடைய பிள்ளைகளுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துகள். நீங்கள் கோடா கோடியை பெருகுவீர்களாக, உங்களுடைய பிள்ளைகள் கோடா கோடியை பெருகுவார்களாக என்று வாழ்த்துகின்றேன், ஆசீர்வதிக்கின்றேன். பிரியத்துக்குரியவர்களே, கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நம்மை அவர் தன்னுடைய பாதையிலே தம்முடைய விருப்பத்தின்படியே அவர் நடத்தி வருகிறார். இந்த உலகத்து மக்கள் எப்படி வேண்டுமென்றாலும் வாழ்ந்து விட்டு போகட்டும். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாமும் அவருடைய அன்பிலே நான் நிலை கொண்டு அவருக்கு பிரியமானபடி நாம் வாழ்வதற்காக அழைக்கப்படுகிறோம். அவருடைய வாழ்க்கை, உலகப்புறமான மக்களுடைய வாழ்க்கை வீணானது, அர்த்தமற்றது. எங்கு போகிறோம் என்று தெரியாமலே அவர்கள் பிரயாணம் செய்கிறார்கள். ஆனால் உயிருள்ள தெய்வத்தை ஆராதிக்கிற நாமோ மிக பெரிதான ஆசீர்வாதங்களை வாழ்க்கையில் பெற்றுக்கொள்கிறவர்களாக நாம் இருக்கின்றோம். நம்முடைய ஊழியம் விடுதலையின் ஊழியமாக இருக்கிறது. கூட்டத்தின் இறுதியிலே எத்தனை பேர்கள் வந்தாலும் அவர்களுக்காக நான் தனித்தனியாக நின்று ஜெபித்து அவர்களை ஆசீர்வதித்து அனுப்புகிறோம். எத்தனையோ வருடமாக பிசாசின் கட்டுகளில் இருப்பவர்களெல்லாம் இப்பொழுது விடுதலை பெற்று பொது வாழ்வு பெற்றிருக்கிறார்கள். நீங்களும் கூட வந்து விடுதலை பெற வேண்டும் என்று உங்களை அன்போடு கூட நாங்கள் அழைக்கின்றோம். ஒரு பக்கம் ஆவிக்குரிய ஊழியங்கள், இன்னொரு பக்கம் தொலைக்காட்சி ஊழியங்கள், இன்னொரு பக்கம் கூட்டத்தின் இறுதியில் எல்லோருக்கும் நல்ல சுவையான உணவு என்று நாம் ஊழியங்களை பல விதங்களிலே செய்ய ஆசைப்படுகிறோம், செய்தும் வருகிறோம். உங்களுக்கு தெரியாததில் அல்ல, நம்முடைய ஊழியத்தின் சார்பாய் கெட்டப்பட்டு நடத்தப்பட்டு வருகிற அடைக்குலான் குருவி எனப்பட்ட இந்த ஆவிக்குரிய முதியோர் எல்லாம் மிக சிறப்பாக நடைபெற்று வர ஆண்டவர் உதவி செய்து வருகிறார். நிறைய பேர் அங்கே தங்கியிருந்து ஆறுதல் அடைந்து வராங்க. அவர்களுக்காக தினந்தோறும் ஜெபம் இங்கே ஏறெடுக்கப்பட்டு வருகிறது. இந்த ஜெபத்தில் அவர்கள் பங்கேற்று அவர்கள் பலனடைந்து வருகிறார்கள். பிரியத்துக்குரியவர்களே, இன்னும் கூட ஏராளமான இடங்கள் உள்ளன. யாராவது ஆவிக்குரிய முதியோர் இல்லத்தை தேடினால் அவர்களுக்கு நம்முடைய அடைக்கலான் குருவி ஆவிக்குரிய முதியோர் இல்லத்தை அறிமுகப்படுத்துங்கள். அது மாத்திரமல்ல பிரியத்துக்குரியவர்களே, நாம் அங்கே இருப்பவர்களுக்கு விதவிதமான உணவையும் கொடுத்து நாம் நல்ல போஷித்து வருகிறோம். இப்பொழுது அதே கேம்பஸ்குள்ளாக நிறைய இடங்கள் இருக்கிறதுனால இலவசமாக காசு கொடுக்க முடியாமல் இருக்கிற ஏழை முதியவர்களுக்காக தனியாக ஒரு 200 பேர் தங்குற மாதிரி ஒரு பெரிய ஹாலை கேட்ட நாம் ஆயத்தமாய் கொண்டிருக்கிறோம். நீங்கள் அதற்காக தினந்தோறும் ஜெபிக்க வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். பிரியத்துக்குரியவர்களே, இந்த நாளிலும் யோவான் 15வது அதிகாரத்துக்கு நேராக உங்கள் பைபிளை திருப்பிக் கொள்ளுங்கள். 1வது வசனம். நானே மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், நானே மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர் என்று அங்கே தன்னை குறித்து ஆண்டவரே அறிமுகம் செய்கின்றார். நானே மெய்யான வாசல் என்று ஆண்டவர் தன்னை அறிமுகம் செய்கின்றார். மெய்யான வெளிச்சம் என்று
ஆண்டவர் அறிமுகம் செய்கிறார். நானே நல்ல மெய்ப்பன் என்று தன்னை குறித்து அவர் சொல்லுகிறார். தனக்கு இருக்கிற பலவிதமான முகங்களை ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்தி, நான் இப்படிப்பட்டவன் என்று நீ என்னை அறிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும் என்று அவர் பல விதங்களிலே நம்மோடு இடைபடுவதை காண்கிறோம். நம்மோடு பிரயாணிக்கிறவர்கள் எத்தனையோ ஆயிரம் பேர்கள் இருந்தாலும் யாரை நாம் அதிகமாக நேசிக்கிறோமோ அவரிடத்தில் அதிகமாக நாம் பேசுகிறோம். நம்முடைய உள்ளத்தில் உள்ளவைகளை எல்லாம் அவர்களுக்கு நாம் தெரியப்படுத்துகின்றவர்களாக இருக்கிறோம். அவர்கிட்ட தான் நம்ம மனந்திறந்து பேசுகிறோம், எல்லாத்தையும் நம்ம சொல்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் மேடு பள்ளங்களை நாம் அவர்கிட்ட சொல்லுகிறோம், நம்முடைய கவலைகளை சொல்லுகிறோம், நம்முடைய சந்தோஷங்களை பகிர்ந்து கொள்கிறோம். காலையில் படிக்கிற பிள்ளைங்க எல்லாரும் சொல்லுவாங்க, சார் வீட்டுக்கு ஈவினிங் போன உடனே எங்கள் அப்பாட்ட எங்கள் அம்மாட்ட நாங்கள் நடந்ததெல்லாம் அப்படின்னு சொல்லுவோம் சார். நீங்கள் இங்கிலீஷில் அழகாக அந்த ரைம்ஸ்லாம் பாடுறதெல்லாம் நாங்கள் சொல்லுவோம் சார் என்று அவர்கள் பகிர்ந்து கொள்வார்கள். காலையில் 10 மணிக்கு ஆரம்பிக்கிற காலேஜ் 4 மணிக்கு முடியுதுன்னா அது வரைக்கும் என்னெல்லாம் நடந்துச்சுங்கிறத தான் நேசிக்கிற பெற்றோரிடத்தில் பிள்ளைங்க போய் சொல்கிறாங்க. பிரித்துக்குரியவர்களை, ஆண்டவரும் நம்மை உண்மையாய் நேசிக்கிறபடியினாலே அவர் நம்மிடத்தில் பல விதங்களிலே பேசுவதை வழக்கமாய் கொண்டிருக்கிறார். இந்த பைபிள் அதற்குரிய ஒரு புக்காக இருக்கிறது. நீங்கள் வாசிக்கும் பொழுது எந்த அளவு ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார் என்பதை புரிந்து கொள்வீர்கள். ஆண்டவருக்கு என்ன முகமெல்லாம் இருக்கிறது என்பதையும் நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். நான் தான்ப்பா திராட்சை செடி என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். இன்னைக்கு நிறைய பேர் தங்களை திராட்சை செடியாக காண்பிக்க விரும்புவதை பார்க்கிறோம். தன்னை ஒரு ஊழிய உலகத்திலே ஒரு தலைவராக காண்பிக்க முற்படுவதை காண்கிறோம். தன்னை தான் முக்கியமான ஒரு நபராக தனக்கு தானே பட்டங்களை கொடுத்து கொள்கிற எத்தனையோ ஊழியக்காரர்களை காண்கிறோம். ஆனால் யார் எவ்வளவு பெரிய ஊழியராக தங்களை சொல்லி கொண்டாலும், பட்டங்களை கொடுத்து கொண்டாலும், தன்னை குறித்தே படங்களை போட்டு இல்லை என்னால் தன்னை முதன்மைப்படுத்தி காண்பித்தாலும் அவர்களெல்லாம் கொடிகள் தான் என்பதை இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம். தானே மெய்யான திராட்சை செடி. ஆண்டவர் இயேசுதான் மெய்யானவர், அவர்தான் எல்லாவற்றுக்கும் தலையானவர், அவர்தான் தாயானவர், தகப்பனானவர், அவர்தான் மூளைக்கு தலைக்கல்லானவர். அவர் மீது தான் நாம் நம்முடைய கட்டடங்களை கட்ட முடியுமே அன்றி, அவர் தருகிற கிருபையினால் தான் நாம் வாழ முடியும், ஊழியம் செய்ய முடியுமே அன்றி நம்முடைய பலத்தினாலே ஒன்றும் செய்ய முடியாது. நாம் ஒரு காலம் திராட்சை செடியாக மாற முடியாது என்பதைத்தான் இந்த வசனம் நமக்கு அழகாக சொல்லி காண்பிக்கின்றது. கொஞ்சம் ஊழியம் வளர்ந்த பிறகு, கூட்டங்கள் வர ஆரம்பித்த பிறகு தன்னை ஒரு முக்கியமான தலைவராக, தன்னை ஒரு ஊழியராக காண்பிக்க அநேகர் முற்படுவதை காண்கிறோம். இது மிகவும் ஆபத்தானது. இயேசுவதைத்தான் நாம் காண்பிக்க வேண்டும். அவர்தான் வழி, வாசல், சத்தியம், அவர்தான் திராட்சை செடி, அவர்தான் எல்லாவற்றுக்கும் ஆரம்பமாக இருக்கிறவர், பலன் கொடுக்கிறவர் என்பதை நாம் சரியானபடி மக்களுக்கு காண்பிப்பதற்காக நாம் அழைக்கப்படுகிறோம். என் பிதா திராட்சை தோட்டக்காரர். இந்த உலகத்தில் காணப்படுற அத்தனை ஊழியக்காரர்களுக்கும், கனி கொடுக்கிற ஊழியக்காரர்களுக்கும், தேவனுடைய பிள்ளைகளுக்கும், இந்த உலகத்தில் காணப்படுகிற அத்தனை ஆசீர்வாதங்களுக்கும் அங்கு சொந்தக்காரராக பிதாதான் இருக்கிறார். அவர் தான் ஆதியில் எல்லாரையும் உண்டாக்கினார், எல்லாவற்றையும் உண்டாக்கினார். இப்பொழுது ஆண்டவர் இயேசு சொல்கிறார், நான் தான் திராட்சை செடியாக இருக்கிறேன், என்னில் தான் நீங்கள் எல்லாம் கனி கொடுக்கிற கொடிகளாக இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அவர் அழகாக சொல்லுவதை காண்கிறோம். ஒரு உண்மையான ஒரு ஊழியக்காரனுக்கு, ஒரு உண்மையான ஒரு ஊழியக்காரிக்கு, இல்லை என்றால் தேவனுடைய பிள்ளைகளுக்கு தான் ஒன்றுமில்லை என்பதை எப்பொழுதுமே அவர்கள் மனதில் புரிந்து கொண்டிருப்பாங்க. தாழ்மை உடையவங்களாக இருப்பாங்க, யோசித்து பேசுவாங்க, அவசரப்பட மாட்டாங்க, பிறரை குறித்து எளிதில் கேவலமாக பேச மாட்டாங்க, ஊழியக்காரங்களை குறித்து கேவலமாக பேச மாட்டாங்க, தன்னுடைய பலத்தை குறித்து, அவர்கள் பராக்கிரமத்தை குறித்து ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. ஆண்டவர் தான் எல்லாம் என்று ஆண்டவரை குறித்தே அவர்கள் புகழ்ந்து பேசிக்கொண்டே இருப்பார்கள். ஆண்டவருக்கு அவர்கள் மகிமை செலுத்தி கொண்டே இருப்பார். அதுதான் பக்குவப்பட்ட ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை என்று நான் நினைக்கின்றேன். நாம் அப்படிப்பட்ட பக்குவமான ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும், அவருக்கு முன்னுரிமை கொடுத்து விட்டு நம்மை தாழ்த்த வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஏனென்றால் நாம் அப்படியாக புரிந்து கொண்ட ஒரு வாழ்க்கையை வாழ்வோம் என்றால் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையும் ஓட்டமும், நம்முடைய ஊழிய பாதையும் ஓட்டமும் எல்லாம் அது அர்த்தமுள்ளதாக இருக்கும். இல்லை என்றால் அது தோன்றி மறைகிற நீர்க்குமிழிகள் போல இருக்கும். நிலவுற்று எடிந்து அழிவது போல நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை மற்றும் எல்லாம் அழிந்து போய்விடும். பெருமை கொள்வதற்கு எதுவுமே இல்லை, பெருமை கொள்ளக்கூடாது என்பதற்குத்தான் ஆண்டவர் அங்கே முதலாவது அப்படியே சொல்லுகிறார். என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார், கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். பிதாவுக்கு அவர் முக்கியத்துவம் கொடுக்கிறார், தனக்கு முக்கியத்துவம் கொடுக்கல, அவர் பிதாவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார். ஏசப்பா எப்பொழுதுமே தனக்கு முக்கியத்துவம் கொடுக்காதவராக தன் பிதாவை முன்னிலைப்படுத்துபவராக
அவர் இருந்தார். நல்ல ஊழியக்காரனும் தங்களை முன்னிலைப்படுத்தாதபடிக்கு ஆண்டவர் இயேசுவை முன்னிலைப்படுத்துவதை நாம் நம்முடைய வாழ்க்கையில வழக்கமாக வைத்திருக்கணும். என்னம்மா இவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்களே எப்படி, நீட் எக்ஸாமில் பாஸ் ஆகிட்டீங்களே எப்படி, பாருங்கள் இந்த வயசில் இவ்வளோ அறிவு உங்களுக்கு இருக்குதே எப்படி, இவ்வளோ சம்பாதிக்கிறீங்களே எப்படி, இவ்வளோ பெரிய வீடு கட்டிருக்கீங்களே எப்படி, எல்லாம் ஆண்டவர் ஏசுதாங்க, ஏசப்பா தான் எனக்கு உதவி செஞ்சாங்க என்று உடனடியாக இயேசுவை முன்னிலைப்படுத்த வேண்டும், இயேசுவை காண்பிக்க வேண்டும். என்னுடைய பலத்தினாலே அல்ல, என்னுடைய கடின உழைப்பினாலே அல்ல, ஆண்டவர் தாங்க எனக்கு நீட் எக்ஸாம் பாஸ் உதவி செஞ்சார், ஆண்டவர் தாங்க என்னை குப்பையிலும் புழுதிலும் கிடந்து என்னை இவ்வளோ உயரத்தில் கொண்டு வந்து வச்சிருக்கிறார், அவர் தான் சொந்தமாக எனக்கு வீடு வாங்க உதவி செய்தார். நான் உடனடியாக நம்முடைய ஆண்டவர் இயேசுவை முன்னிலைப்படுத்துவதற்காக அழைக்கப்படுகிறோம். ஏனென்றால் நம்முடைய தகப்பனாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவருடைய தகப்பனை முன்னிலைப்படுத்தினார், பிதாவை முன்னிலைப்படுத்தினார். நாமும் ஆண்டவரை முன்னிலைப்படுத்த அழைக்கப்பட்டிருக்கிறோம். எவ்வளோ பேர்களை, சாதாரணமான நபர்களை எல்லாம் இன்னைக்கு ஆண்டவர் எவ்வளோ பெரிய உயரத்தில் கொண்டு போய் வைத்திருக்கிறார். நான் அன்றைக்கு ஒரு தெரு வழியாக நான் நடந்து போய் கொண்டிருந்தேன். 20 வருஷத்துக்கு 30 வருஷத்துக்கு முன்னால் அந்த தெரு ரொம்ப சாதாரணமாக இருக்கும். அங்கே இருக்கிறவங்களாம் ரொம்ப ஏழையானவங்களாக இருப்பாங்க. இப்போ அந்த தெருவில் இருக்கிற எல்லோரையும் ஆண்டவர் ஆசீர்வதித்திருக்கிறார். சாதாரணமான வீடுகள் இருந்ததை அவர் இடித்து விட்டு பெரிய மாட மாளிகைகளாக கட்டியிருக்கிறார்கள். வாசலில் டைல்ஸ் போட்டிருக்கிறாங்க, எல்லார் வீட்டு வாசலையும் கார் நீக்குது. அவங்களெல்லாம் ஆண்டவர் எவ்வளோ ஆசீர்வதித்திருக்கிறார். தங்களுடைய வீடுகளில் தங்களுடைய பெயரை வைத்திருக்கிறார்கள், அது தவறல்ல. சில வசனங்களை அவர் எழுதி போட்டிருந்தா எவ்வளோ நல்லாயிருக்கும். என்னை ஆண்டவர் தான் வைத்திருக்கார், இயேசுதான் எல்லான்னு சொல்லி அந்த வீடுகளில் அவர் காண்பித்திருந்தால் எவ்வளோ நலமாக இருந்திருக்கும் அல்லவா. கர்த்தர் உங்களுக்கு ஒரு வீடு கொடுத்தாருனால் ஒரு வசனத்தை எழுதி போடுங்க. இயேசுதான் எனக்கு இவ்வளவு தந்திருக்கிறார், அவர் தான் என்னுடைய எஜமானன், அவர் தான் திராட்சை செடி, அவர் தான் எனக்கு தலைவர், அவர் தான் எனக்கு தகப்பன் என்று சொல்லி அதில் எழுதி போடுங்க. இந்த கார்களில் நாங்கள் கார்லையும் எழுதியிருப்போம், ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் அவர் ஃபாதர் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவர் இல்லைன்னா நம்ம இந்த இடத்துக்கு வந்திருக்க முடியுமா, இந்த ஊழியத்துக்கு வந்திருக்க முடியுமா, இல்லைன்னா இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட தான் பேசிகிட்டு இருக்க முடியுமா சொல்லுங்கள். அவர் தான் நமக்கு எல்லாம் என்பதை நம்முடைய வீடை கர்த்தர் உயர்த்தி கொடுத்துருக்கிறார், வேலையை கொடுத்துருக்கிறார், கவர்மெண்ட் ஜாபை கொடுத்துருக்கிறார், பிள்ளைகள் அமெரிக்காவில் இருக்காங்க. நம்ம ஒருத்தர் வந்து பார்க்காங்கன்னா உடனே அவங்களுக்கு இயேசு கிறிஸ்துவை முன்னிலைப்படுத்த வேண்டும். ஆண்டவருடைய படங்களை நாம் அங்கே வைத்திருக்க வேண்டும், வசனங்களை நாம் வைத்திருக்க வேண்டும். நாம் கிறிஸ்துவுக்கு உரியவர்கள், கிறிஸ்துவினால் தான் உயர்த்தப்பட்டிருக்கிறோம் என்பதை நாம் சொல்லாமல் சொல்ல வேண்டும். பார்த்த உடனே ஆண்டவருக்குரிய மகிமை, நம்முடைய வீட்டை பார்த்த உடனே, காரை பார்த்த உடனே ஏசப்பாவுக்கு மகிமை உண்டாக வேண்டும் என்பதை நான் உங்களுக்கு நினைவூட்டும்படியாக விரும்புகிறேன். ஏன்னா நம் தகப்பனாகிய ஆண்டவர் இயேசு எப்பொழுதும் அவர் தகப்பனையே காண்பித்து கொண்டிருந்தார். அவர் சொல்கிறார், எங்கள் அப்பா வந்து யார் கனி கொடுக்குறாங்களோ அவங்க இன்னும் கனி கொடுக்கும்படியாக சுத்தமாக்குறாரு, கனி கொடுக்காதவங்களை அவர் வெட்டி போட்டுறாருன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா இப்படிப்பட்டவர், பயங்கரமானவர் என்பதை அவர் நமக்கு சொல்லிக் கொடுக்கின்றார். இயேசு அன்பானவர் என்பதில் சந்தேகமே இல்லை. ஆனாலும் கூட இந்த அதிகாரத்தில் சில வசனங்களை வாசிக்கிற பொழுது நாம் கனி கொடுக்கிறவர்களாக இருப்போம் என்றால், நாம் ஆண்டவருக்காக ஊழியம் செய்கிறவர்களாக இருப்போம் என்றால், எப்பொழுதும் இயேசுவையே நாம் காண்பிக்கிறவர்களாய் நாம் இருப்போம் என்றால், ஆண்டவர் நம்மை இன்னும் அதிகமாக ஆசீர்வதிக்கின்றார், இன்னும் அதிகமாக நாம் பெருகும்படியாக செய்கின்றார். ஒரு வீடு வாங்கியிருக்கீங்களா, 5 வீடு வாங்குறதுக்கு உதவி செய்வார், வாடகைக்கு வீடு விடுறதுக்கு உதவி செய்வார், லைன் வீடு கட்டுறதுக்கு உதவி செய்வார், கடைகளை கட்டி விடுறதுக்கு உதவி செய்வார். நீங்கள் ஆண்டவருக்காய் வாழ வாழ இன்னும் அதிகமாக நீங்கள் பெருகும்படியாக, கனி கொடுக்கும்படியாக உதவி செய்வார். எவ்வளோ வருமானம் வந்தாலும் இங்கே கர்த்தர் தான் கொடுக்க போகிறீங்க, ஒழித்து தான் தாங்க போகிறீங்க. அப்போ உங்களை அவர் கீழே விடுவாராங்க, இன்னும் அதிகமாக உங்களை ஆசீர்வதிப்பார், இன்னும் அதிகமாக ஆண்டவர் உயர்த்துவார். உள்ளவனுக்கு இன்னும் அதிகமாய் கொடுக்கப்படும் எனப்பட்ட வார்த்தை வந்து உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும். ஆனால் ஒரு எச்சரிப்பு அங்கே உடனடியாக இருக்கிறது, கனி கொடுக்காத மரங்கள் எல்லாம் வெட்டப்படும், கனி கொடுக்காத செடிகள் எல்லாம் வெட்டப்படும். இது ஒரு பயங்கரமான ஒரு வார்த்தை. ஆண்டவர் நான் சொன்னேன், சாதாரண நிலைமையில் இருந்தவங்களை நீங்கள் எத்தனையோ பேர்களை எவ்வளவோ உயரத்தில் வச்சுருக்காங்க. இயேசுவை காண்பிக்கவில்லை என்றால், தன்னை காண்பிப்பதிலே அவர்கள் பிஸியாக இருப்பார்கள் என்றால், பிறரை அழிச்சிட்டு தான் மாத்திரம்தான் வாழணும், தான் மாத்திரம்தான் பிஸ்னஸ் பண்ணணும், தான் மாத்திரம்தான் பிரபலமாக இருக்கணும், தான் மாத்திரம்தான் ஊழியம் செய்யணும், மிச்ச ஊழியக்காரர்களை அழிக்கணும், மிச்ச ஊழியக்காரர்களை கேவலமாக பேசணும்னு அவங்க நினைச்சாங்கன்னா அந்த செடிகளை கர்த்தர் வெட்டி போடுகிறார் என்று சொல்லி இந்த இடத்துல காண்கிறோம். நாம் அதிர்ச்சி அடைகின்றோம். ஒரு பக்கம் ஆண்டவர் ஊழியக்காரர்களை எழுப்புகின்றார், தேவனுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கின்றார், தேவனுடைய பிள்ளைகளை உயர்த்துகிறார், நன்மைக்கு மேல் நன்மைகளை செய்கிறார், இரக்கத்துக்கு மேல் இரக்கத்தை கொடுக்கிறார். இன்னொரு பக்கம் அவர் அநேகரை வெட்டி போடுகிறார், இல்லாமல் ஆக்கி விடுகிறார். அது வாசித்தாலே நமக்கு பயங்கரமாக இருக்கிறது, பயமாக இருக்கிறது. ஒன்று மாத்திரம் நிச்சயமாய் தெரிகிறது, ஆண்டவர் எல்லாரையும் பார்த்து கொண்டே இருக்கிறார்.
யாரும் எதையும் ஆண்டவர்கிட்ட மறைக்க முடியாது. ஆண்டவர்கிட்ட போயிட்டு எனக்கு டைம் இல்லைப்பா, அதனால தான் ஊழியம் செய்யலை, எனக்கு வேறு பல பிரச்சனைகள் இருந்தது, அதனால தான் நான் ஊழியங்களை மறந்துட்டேன், நான் ஊழியத்தை விட்டு தூரமாக போயிட்டேன், நான் என் பிள்ளைகளை பார்க்க வேண்டி இருந்தது, அதனால தான் நான் என் நேரத்தை உமக்கு தரலை, என் பணத்தை உமக்கு தரலை, அப்படிலாம் யாருமே சாக்கு போக்கு சொல்லவே முடியாதுங்க. அவர் எல்லாரையும் கவனிச்சுக்கிட்டே தான் இருக்கிறார், எல்லாரையும் பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறார். கனி கொடுக்குமா, என் மகன் ஊழியம் செய்வானா, என் பிள்ளை ஊழியம் செய்வாளா, என்னை குறித்து சொல்லுவாளான்னு பார்த்துக்கிட்டே இருக்கிறார், ஆசீர்வதிச்சுட்டே இருக்கிறார், பார்த்துக்கிட்டே இருக்கிறார். நம்ம அப்படி செய்யலைன்னா நேரங்களில் நம்மை வெட்டி போட்டு விடுகிறவராக இருக்கிறார். எனவே எச்சரிப்பாக நாம் இருக்க வேண்டும். 4ஆம் வசனத்தை பாருங்கள். யோவான் 15வது அதிகாரம், மிகவும் இன்பமான ஒரு வசனம். என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாக கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். ஓப்பனாக ஏசப்பா சொல்கிறாங்க, அபைட் இன் மீ, என் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். நம்ம மேலே ஏசப்பாக்கு எவ்வளோ பாசம். என்னை நிலைத்திருங்கள், டெய்லி என்கிட்ட பேசுங்க. என்னை நேசிக்கிறவங்க அடிக்கடி சொல்லுவாங்க, டேய் இன்னும் ஃபோன் பேசவே இல்லையடா, அம்மா சொல்லுவாங்க, டெய்லி ஃபோன் பண்ணிடுடா. யாருன்னா ரொம்ப பாசமாக இருக்காங்களோ அவங்க நம்ம டெய்லி பேசணும்னு சொல்லி நினைப்பாங்க. பிள்ளை அமெரிக்காவில் இருப்பாங்க, ஆஸ்திரேலியாவில் இருப்பாங்க, அம்மா எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, ஃபோனை பார்த்துட்டே இருப்பாங்க, என்ன என் பிள்ளை கூப்பிடலை, எத்தனை மணிக்கு கூப்பிடுவானு. அந்த அவர்கள் அன்பு செய்கிறதுனால அன்பை எதிர்பார்க்குறாங்க. என்னை கூப்பிடணும், என்கிட்ட பேசணும், என்னை கன்சல்ட் பண்ணணும், எனக்கு எல்லாம் தெரியப்படுத்தணும்னு சொல்லி அவங்க எதிர்பார்க்குறாங்க. அது இயல்பானது, அது நியாயமானது. அதை செய்யும்படியாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். கண்டிப்பாக அவர்களை அழைக்க வேண்டும், பேச வேண்டும். ஆண்டவர் சொல்றார், என்னில் நினைத்திருப்பீங்களா, என்ற டெய்லி பேசுவீங்களா, நீங்கள் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுவீங்களா, இரவு நேரங்களில் கண் விழித்து ஜெபம் பண்ணுவீங்களா, அதிகாலமே எழுப்பி நீங்கள் ஜெபம் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் நம்மிடத்தில் கேட்கின்றவராக இருக்கின்றார். அது மாத்திரமல்ல, ஆண்டவர் சொல்றார், என் மகனை என்னில் நிலைத்திரு. ஏன்னா இன்னைக்கு 100% ஆவிக்குரிய பிள்ளைகள் எல்லாம் நிலைத்திருக்க முடியாமல் போனவர்கள் என்பது என்னுடைய அனுபவத்தில் நான் கண்ட காரியம். ஓட்டம் தொடங்கியவர்கள் அதிகம், ஓட்டத்தை முடித்தவர்கள் சொற்பமானவர்கள். எப்பவுமே நம்ம மறந்துடக்கூடாது. இஸ்ரவேல் ஜனங்கள் 430 வருட அடிமைத்தனத்துக்கு பிறகு அவர்கள் லட்சம் புருஷிகளாக மோசே ஆரோன் தலைமையில் வராங்க. 40 வருஷம் பிரயாணம் முடிந்து அவங்க இன்ப கானானுக்குள்ளே பிரவேசிக்கும் போது அழைத்து கொண்டு வந்த மோசையும் இல்லை, ஆரோனும் இல்லை, மிதியமும் இல்லை. யோசுவா, காலேப் எனப்பட்ட 2 உத்தமர்கள் தான் அந்த இன்ப கானானுக்குள்ளே பிரவேசித்தாங்க. அவ்வளோ பேரும் போகிற வழியில் விழுந்துட்டாங்க. கதை முடிஞ்சு போச்சு. இந்த உலக வாழ்க்கையிலும் கூட வாலிப காலங்களில் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள், கொஞ்ச காலம் ஊழியத்தில் ரொம்ப வாஞ்சியாக இருந்தவங்க, முன்னால் வந்து நின்றவங்க, பாட்டு பாடினவங்க, கை தட்டினவங்க, எல்லாரையும் கூட்டத்துக்கு வான்னு சொல்லி அழைச்சவங்க எல்லாம் அதுக்கு பிறகு காணாமல் போயிட்டாங்க. ஒரு தம்பி எனக்கு தெரியும், அவர் ஆட்டோ ஓட்டுறவராக இருந்தார். நம்ம ஊழியம் ஆரம்ப காலத்தில் வாலிபர்கள் மத்தியில் செய்யப்படும் போது அவரும் அதில் ஒரு பங்காக இருந்தார். ரொம்ப ஆர்வமாக இருப்பார், ரொம்ப ஆர்வமாக ஊழியங்களில் வந்து பங்கேற்பார். அதனால் எனக்கு ரொம்ப அந்த தம்பி பிடிக்கும். அவர் ஆட்டோ ஓட்டுறவராக இருந்தாலும் கூட அவர் வந்து அந்த கூட்டங்களில் அழகாக பங்கேற்பார். ஒரு விஷயம், நாங்கள் ஒரு ஊருக்கு வெளியே போய் ஒரு இடத்துல ஜெபம் பண்ணிட்டு அதுக்கு பிறகு 2 மணிக்கு நாங்கள் திரும்பி வரோம். 9 மணிக்கெலாம் அங்கே போயிட்டு நல்லா ஜெபம் பண்ணிவிட்டு திரும்பி வரோம். மாதத்துக்கு ஒருக்கா அப்படி ப்ரேயர் நடக்கும். வந்தவுடனே எல்லாருக்கும் ப்ரெட்டு, சிக்கன், இல்லைன்னா மட்டன், இல்லைன்னா பீஃப் வச்சு எல்லாருக்கும் விருந்து உண்டு. அப்போ எல்லோரும் வரிசையாக உட்காந்துருக்காங்க, சாப்பிட போகிறோம். அப்போ நான் அந்த பையன் பேர சொல்லி அவர் வரலையா அப்படின்னு சொல்லி கேட்குறேன். அவன் வருவான்னு சொல்லி அவனை யாரோ ஏதோ கொஞ்சம் மோசமாக சொல்லிட்டாங்க, பக்கத்தில் இருந்தவங்க எதோ சொல்லிட்டாங்க. அந்த பையன் அப்போ தான் மேலே ஏறி வாராரு. தன்னை பற்றி இப்படி யாரோ சொல்லிட்டாங்கன்னு அவர் அப்படியே கோவத்தில் திரும்பி போயிட்டார். இது எங்களுக்கு தெரியாது. அதை மனசில் வச்சுக்கிட்டே அவர் வந்து அது பிறகு கூட்டத்துக்கு வர நிறுத்திட்டார். அடுத்த மாதம் அந்த ஜெபத்துக்கு போகும்போது அவர் வரலை. வாரம் கூட்டம் நடக்கும், அவர் வரலை. இன்னைக்கு வரைக்கும் அவர் வரவே இல்லை. ஏன் கிறிஸ்துவை விட்டு அவர் பின்வாங்கி போனார்? ஏன் கிறிஸ்துவுக்குள்ளே நிலைத்திருக்கவில்லை என்றால், நான் அவர் வரலையா நண்பா கேட்கும்போது இன்னொரு யாரோ ஒருத்தர் ஏதோ ஒரு மோசமான ஏதோ ஒரு வார்த்தையை சொல்லி, இல்லைன்னா தகுதி இல்லாத ஒரு வார்த்தையை சொன்னதுனால அவர் வருத்தப்பட்டு இந்த ஊழியமும் வேண்டாம், ஆண்டவரும் வேண்டாம், எதுவுமே வேண்டாம் என்று அவர் அப்படியே பின்வாங்கி போயிட்டார். இப்போ 25 வருஷம் ஆயிடுச்சு. இன்னைக்கு வரைக்கும் அவர் சாதாரணமான வாழ்க்கையை வாழ்கிறார். எத்தனையோ பேர்கள் இன்றைக்கு நிலைத்திருக்க முடியாமல் போனார்கள் என்பதற்கு அந்த வாலிபன் ஒரு எடுத்துக்காட்டு. அவர்கள் இப்படி சொல்லிவிட்டார்கள், இவர்கள் இப்படி சொல்லிட்டாங்க, எனக்கு இந்த பிரச்சனை வந்துருச்சு, அந்த பிரச்சனை வந்துருச்சு.
நிலைத்திருக்க முடியாதபடிக்கு இன்றைக்கு எவ்வளோ பேர்கள் தடுமாறுறாங்க. இது ஒரு பெரிய ஒரு வேதனையான ஒரு காரியமாக இருக்கிறது. 5 வருடமாக நான் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறேன், 20 வருடங்களாக இருக்கிறேன், 30 வருடங்களாக நான் கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்பவர்களெல்லாம் இன்றைக்கு மிகவும் சொற்பமானவர்களாக இருக்கிறார்கள் என்பதுதான் வருத்தமான ஒரு காரியம். பிரியத்துக்குரியவர்களே, மறந்து விடாதிருங்கள், நாம் எப்பொழுதும் கிறிஸ்துவுக்குள்ளாக நிலைத்திருக்கிறவர்களாக இருக்கணும். எத்தனை வருடங்கள் ஆனால் ஆண்டுடைய அன்பை விட்டு நம்ம தூரமாக போயிடக்கூடாது, வலது இடது நம்ம சாஞ்சிடக்கூடாது, ஆண்டவருக்குள்ளேயே நிலைத்திருக்கணும். அதை தான் ஏசப்பா எதிர்பார்க்குறாங்க. என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். நம்ம ஆண்டவருக்குள்ளேயே இருப்போம்னா, தொடர்ந்து நம்ம ஜெபம் பண்ணிகிட்டே இருப்போம்னா, ஊழியத்தில் தீவிரமாக இருப்போம்னா, வாஞ்சியாக இருப்போம்னா, அவரும் நமக்குள்ளே நிலைத்திருக்கிறார். அவர் சொல்கிறார் பார்த்தீங்களா, நீங்களா ஒன்றுமே செய்ய முடியாது, கொடியானது தானாக அது கனி கொடுக்க மாட்டாது, செடியில் நிலைச்சிருந்தாதான், இணைந்திருந்தாதான் அது கொடி கனி கொடுக்க முடியும்னு அழகாக சொல்கிறார். உங்களால் ஒன்றும் செய்ய முடியும், என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. அருமையான ஒரு வசனம், நம்முடைய மனதிலே நாம் நினைவு கூற வேண்டிய ஒரு வசனம். என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. பிரியத்துக்குரியவர்களே, மறந்து விடாதிருங்கள். ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், அவருக்குள்ளே நம்ம நிலைத்திருந்தாதான், டெய்லி அவர்கிட்ட பேசினாதான், டெய்லி பைபிள் வாசித்தாதான். சாத்தான் சொல்லுவான், டெய்லி என்னடா பைபிள் வாசிக்கிறது என்ன இருக்குது, டெய்லி இருக்கிற மாதிரி ஜோம் பண்ணிகிட்டே இருக்கிறது, உனக்கு என்ன கிடைச்சிது, இத்தனை வருஷமாக ஜோம் பண்ணிட்டு இருக்கிறேன், போ சினிமாவுக்கு போ உலகத்துக்குள்ளே போ, டாஸ்மார்க்கு போ, உலகத்தை கொஞ்சம் அனுபவி, இப்படி சாமியார் மாதிரி இருந்தால் எப்படி அப்படின்னு சொல்லி சாத்தான் கேட்பான். ஆனாலும் கூட இல்லை, நாம் அவருக்குள் நிலைத்திருந்தால் அதிக கனிகளை கொடுப்போம். அவர் இல்லாமல் ஒன்றும் செய்ய முடியாது, சுண்டு விரலை கூட அசைக்க முடியாது. ஆண்டவர் இல்லாதபடிக்கு நம்முடைய வாழ்வில் எதையுமே நாம் சாதிக்க முடியாது. மூச்சு விட்டு வெளியே போயிட்டு உள்ளே வராது. இதையெல்லாம் நான் அறிவுபூர்வமாக உணர்வோம் என்றால் நம்முடைய ஆவிக்குரிய ஜெயனி ரொம்ப நல்லாக இருக்கும். அதில் அந்த 5ஆம் வசனம் கடைசியில் தான் சொல்கிறேன், என்ன இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. பாருங்கள், 7வது வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களில் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். அவர் ஒரு போனஸ் அங்கே அனௌன்ஸ் பண்ணுறாரு. எங்கிட்ட 2 ஜாமான் வாங்கினா 1 ஜாமான் இலவசம், 5 சேலை எடுத்தால் 1 சேலை இலவசம், 3 சேலை எடுத்தால் 1 சேலை இலவசம். வியாபார தந்திரங்கள், பிஸ்னஸ் டாக்டிக்ஸ் எல்லா இடங்கள்லையும் பார்க்குறோம். மக்களை கவருவதற்காக, அட்ராக்ட் பண்ணுறதுக்காக பிஸ்னஸில் என்னெல்லாமோ பண்ணுறாங்க. ஆண்டவர் சொல்வார், என்னில் நினச்சிருந்து பாரு, நீ என்ன கேட்டாலும் உனக்கு நான் தருவேன். ஆல்வேஸ் கண்டிஷன்ஸ் ஆர் தேர். எஸ்எப்போ ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்குறதுக்கு முன்னாடி கண்டிஷன் போடுறாங்க. என்ன நினைச்சிரு, 5 வருஷம் 10 வருஷம் 20 வருஷம் 30 வருஷம் சொல்லி எனக்குள்ளே நினைச்சிருந்து பாரு, அப்பொழுது நீ கேட்டுக்கொள்வது எதுவும் அது உனக்கு செய்யப்படும். கண்ணை மூடி முடிப்பதற்குள்ளாக நான் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு 30 வருடங்கள் ஆகிவிட்டது. ஊழியத்துக்குள்ளே வந்து 30 வருடங்கள் ஆகிவிட்டு எனக்கே நம்ப முடியவில்லை. எனக்கே ஆச்சரியமாக இருக்கிறது, அப்பா உண்மை தேடி 30 வருஷம் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியானால் நம்ம ரொம்ப வருஷமாக நிலைச்சிருக்க அவருடைய சோதனைகள், பல பாடுகள், கஷ்டங்கள், நஷ்டங்கள் வரும்பொழுதெல்லாம் நான் விட்டு போக மாட்டேன், அப்படி அன்பை விட்டு போக மாட்டேன், ஏசப்பா அப்படி ஊழியத்தை விட்டு நான் போக மாட்டேன், நான் தொடர்ந்து உம்மை குறித்து பேசுவேன், கர்த்தர் நல்லவர் என்பதை நான் சொல்லிக்கொண்டே இருப்பேன் என்று அவருக்குள்ளே நான் நிலைத்து கொண்டு இருப்போம் என்றால், தொடர்ந்து நாம் ஊழியம் செய்து கொண்டே இருப்போம் என்றால், நிச்சயமாக ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருப்பார். டெய்லி இந்த ஆடியோ மெசேஜ் தமிழில் இங்கிலீஷ்லேயும் ஒரு 3 மினிட்ஸ் மெசேஜ் நான் கொடுப்பது வழக்கம். ஆண்டவர் இதனால என் மூளையில் என்ன போடுறாரோ அதை நான் அந்த ஆடியோ மெசேஜில் தமிழ்லையும் இங்கிலீஷ்லேயும் பேசி அனுப்பு. இப்போது மெசேஜ் பேசும்போது தொடர்ந்து நான் ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறதுனாலையும் ஆசிரியர் பணியும் செய்கிறதுனால இருமல் வந்துட்டு இடல. அப்புறம் அதை அப்படி கட்டுப்படுத்தி நான் அந்த செய்தி ஒரு வாரம் கொடுத்து முடித்தேன். பிறகு அதை எல்லாருக்கும் அனுப்பிய பொழுது ஒரு சகோதரர் என்னை அழைத்து உடம்பை கவனிச்சிக்கிறேங்க அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். நான் சொல்லி யாருமே அதை கவனிக்கவே இல்லை, யாருமே என்னை ஒன்றுமே சொல்லலை, இருமுறதை பார்த்து உடம்பை பார்த்துங்க, நீங்கள் எப்படி கண்டுபிடிச்சிங்க, நீங்கள் எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். அப்போ அவர் சொன்னார், தம்பி நான் உங்களை சின்ன வயதுலேருந்தே அறிவேன், நீங்கள் அப்போ இருந்தே ஊழியம் செஞ்சிட்ருக்கிறீங்க, இப்போவும் நீங்கள் 30 வருஷமாக ஊழியம் செய்றீங்க, ரொம்ப சந்தோஷம், உடம்பையும் பார்த்துங்க அப்படின்னு சொல்லி சொன்ன பொழுது எனக்கு அதிக சந்தோஷமாக இருந்தது. பார்த்தீங்களா, நம்ம கிறிஸ்துவுக்குள்ளாக நிலைத்திருப்பதை மக்கள் கவனிக்கிறாங்க, எல்லாரும் நம்மளை கவனிக்கிறாங்க, எல்லாரும் நம்மளை பார்க்குறாங்க. ஆண்டவர் நம்மளை பார்க்காம இருப்பாரா? மனிதர்களே கவனிக்கிறாங்க. பாவம், இவர் இத்தனை வருஷமாக ஊழியம் செய்கிறாரு, ஆண்டவருக்காக ஓடுறாரு, செலவழிக்கிறாரு, யாருக்காக செய்கிறோமோ அவரை நம்மை பார்க்காமல் இருப்பாரா?
அவர் சொல்லுகிறார், நீங்கள் எனக்குள்ளே நிலைத்திருந்து ஊழியம் செய்வீர்கள் என்றால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவும் அது உங்களுக்கு கொடுக்கப்படும். எவ்வளோ பெரிய காரியத்தை நீங்கள் கேட்டாலும் அதை தருவார். கொஞ்சம் காலம் நிலைச்சிருந்து பாருங்கள், அப்படி என்ன கேட்டாலும் தருவார். இதுக்கு நமக்கு தரல, நம்ம ரொம்ப காலம் ஆண்டவருக்குள்ளாக நிலைச்சிருக்கல, ரொம்ப காலமாக நம்ம ஆண்டவருக்கு ஒன்றும் அதிகமாக செய்யலை, இப்போ தான் வந்திருக்கிறோம், அதனால தான் நமக்கு அதிகமாக கிடைக்கல. யோசேப்பு எவ்வளோ பாடுகள் மத்தியில் ஆண்டவருக்குள்ளே உறுதியாக இருந்ததுனால அந்த எகிப்திற்கே அவர் அதிபதியாய் மாற்றப்பட்டார் என்று வார்த்தை சொல்லுகிறார். எனவே நிலைத்திருந்து பாருங்கள், நீங்கள் என்ன கேட்டுக்கொண்டாலும் ஆண்டவர் உங்களுக்கு செய்வார். பிள்ளைகளுக்கு உடம்பு சரியில்லையா, கணவருக்கு உடம்பு சரியில்லையா, கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கலையா, இல்லைன்னா வீடு இல்லையா, எது இல்லை, ஆண்டுகிட்ட கேட்டு பாருங்க, அவர் எல்லாத்தையும் உங்களுக்கு தருவதற்கு அவர் போதுமானவராக இருப்பார் என்பதுதான் இந்த நாளிலே ஆண்டவர் நம்மோடு பேசுகின்ற வார்த்தைகள். நிலைத்திருங்கள், அதிக கனிகளை கொடுப்பீர்கள். நிலைத்திருக்கும் பொழுது நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அதுவே உங்களுக்கு எல்லாம் உங்களுக்கு செய்யப்படும். என்ன கேட்டாலும் நான் தாரின்னு ஆண்டவர் சொல்லிட்டாரு. நான் உங்களுக்கு ஜெபிக்கட்டுமா? கண்களை மூடுவீர்களா? அப்பா பிதாவே, வானத்துக்கு பூமிக்கும் ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட நம்முடைய பிள்ளைகளோடு பேச கொடுத்த கிருபைக்காக நன்றி. ஒரு புதிய மாதத்திற்குள்ளாக பிரவேசிக்கவும் உமக்காக வாழவும் உடைய ஊழியத்தை செய்யவும் ஆண்டவரே நீர் எங்களுக்கு பலன் கொடுத்திருக்கிறீங்க, அதற்காக நன்றி. ஆண்டவர், எத்தனை பேர்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக தங்கள் ஓட்டத்தை ஆரம்பித்தார்கள், முடிக்க முடியாமல் போனார்கள். நாங்களோ உமக்குள்ளாக நின்று கடைசி மட்டும் ஊழியங்களை செய்ய ஆண்டவரே நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி உம்முடைய பாதத்தை பிடித்து கத்தாவே கண்ணீரோடு மன்றாடுகிறோம். தள்ளாடுகிற முழங்கால்களை நீ சிறப்படுத்தும். விழுந்து போன பிள்ளைகளை மறுபடியும் எழுப்பியறலும் ஆண்டவரை இன்னுமாக தகப்பனே நம்முடைய சத்தத்தை கேட்கிற பிள்ளைகள் எந்த நிலைமையில் இருந்தாலும் அவர்களுக்கு நீர் உதவி செய்யும். எசப்பா, வியாதி போதும்பா, வியாதி மனிதர்களை அலங்கோலமாக்குகிறது, பலகீனமாக்குகிறது, பரிதாபமாக்குறது. வியாதி தாங்க முடியாமல் அப்படி பிள்ளைகள் துடிக்கிறாங்க, நடக்க முடியாமல் போயிடுறாங்க, படுத்த படுக்கையாயிடுறாங்க. ஐயோ, எவ்வளவு அழகாக இருந்தவங்க இன்னைக்கு எவ்வளவு அசிங்கமாக அந்த வியாதி அவர்களை மாற்றி விடுகிறது. எத்தனையோ காலமாய் வாழ்ந்து எவ்வளோ பெரிய பெரிய சாதனைகளை செய்ய வேண்டியவர்களை பாதி வழியிலே அது கொள்ளுகிறது. ராஜா, வியாதி உம்மாலை படைக்கப்பட்டது அல்லவே அல்ல, நீர் சிலுவையில் அதை மேற்கொண்டி ராஜா. உடைய பிள்ளைகள் வியாதினாலே பாதியிலே மறுத்துவிடக்கூடாது என்பதற்காகவே கல்வாரி சிலுவையை தூக்கி சுமந்தீர். ஆண்டவர், சிலுவையிலும் நீர் அடிக்கப்பட்டீரப்பா. இரத்தத்தை எல்லாம் சிந்துனீங்க. இந்த இரத்த துளிகள் தான் இன்னைக்கு வியாதிகளை நீக்குகிற அருமருந்தாக இருக்கிறது. யார் வியாதிப்பட்டு படுத்திருந்தாலும் அவரின் மீதும் இரத்த துளிகள் விழுவதாக. ஐயா, எனக்கு தூங்க முடியல, ஜெபம் பண்ணுங்க. நடக்க முடியல, ஜெபம் பண்ணுங்க. வேதனையை வலியை தாங்க முடியல, ஜெபம் பண்ணுங்க. இந்த புண்ணு ஆறவே மாட்டிக்குது, இந்த கட்டி பயமாக இருக்குது, இந்த கிருமி இப்படி பரவிக்கிட்டே இருக்குது, எங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குது, போன வியாதி மறுபடியும் வந்துருக்குது, என்ன செய்யணும் தெரியல என்று யாரெல்லாம் வியாதி நிமித்தமாய் கண்ணீரோடு ஜெபிக்கிறார்களோ, கேட்குறாங்களோ, அவங்க ஒவ்வொருவருக்கும் நீங்கள் விடுதலையை தாருங்க. அதே போல் பண நெருக்கடியில் இருப்பவர்கள், கடன் பாரங்களில் இருப்பவங்க, வேலை இல்லாமல் வருமானம் இல்லாமல் இருக்கிறவங்க, ஆண்டவரை பணம் இல்லாதனால தவறான வழியில் போயிடலாமா நினைக்கிறவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. தற்கொலை செய்து கொள்ளாமான்றவங்க இருக்காங்க. பண காரியத்துக்காக கொலை செய்து விடலாமா என்னெல்லாம் நினைக்கிற கட்ட பஞ்சாயத்து பண்ணுறவங்க இருக்காங்க. அவர்களெல்லாம் சந்தியும் திருத்துங்கப்பா. எசப்பா, நீங்கள் எல்லாருக்கும் வருமானத்துக்கான நிரந்தரமான வருமானத்துக்கான வாசல்களை நீங்கள் ஏற்படுத்தி தாருங்க. இறைவா, படித்து முடித்திருக்கிற வாலிபர்கள் ஒவ்வொருவருக்கும் நல்ல வேலையை கொடுத்து நல்ல வாழ்வை தரும்படியாக ஜெபிக்கிறோம். நெடுங்காலமாய் திருமணம் ஆகலை, குழந்தை இல்லைங்கிறவங்களுக்கு அற்புதம் செய்யுங்க. வீடு இல்லை, நிலம் விற்க மாட்டேங்குது, பணம் வர மாட்டேங்குது, இந்த நிலம் விற்றா நல்லா இருக்குமே. ஆண்டவரே, ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் நீங்கள் அற்புதம் செய்யுங்க. வேலையில் பிரச்சனை, வேலையை போயிரும் போல இருக்குது, வேறு வேலைக்கு போகணுமே, என்ன பண்ண தவிக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருக்கும் அற்புதம் செய்யுங்க. வயதானவர் கீழே விழுந்து விடாதபடி 2 கைகளாலே அவர்களை நீர் ஏந்தி கொள்ளுங்க. நல்ல தூக்கத்தை தாருங்க, நல்ல சாப்பாடு செரிமானத்தை தாருங்க. கால்களில் ஒரு காலம் பலன் கொண்டாதபடி பாதுகாத்து கொள்ளுங்க ராஜா. அதை போலவே ஆண்டவரே தகப்பனே, சோத்திரம் ஐயா, வாலிபத்தின் பாவங்கள் சிக்கியிருக்கிறவங்க, மொபைல் ஃபோன், பைக்கு, போதை, கஞ்சால் அடிமையில் இருக்கிறவங்களை விடுவித்து தாருங்க. அப்படி பெற்றோருடைய கண்ணீரான ஜெபத்தை கேட்டு அற்புதத்தை செய்யுங்க. இறைவா, இந்த நாளிலும் கூட உலகம் இருக்கிற அத்தனை நாடுகளையும், எங்கள் தாய் திருநல இந்தியாவையும் அத்தனை மக்களையும் ஆசீர்வதிங்க. முக்கியமாக தேவனுடைய பிள்ளைகள் ஊழியக்காரர்களை கர்த்தர் ஆசீர்வதிங்க. ஆசிரியர் திராட்சைப்பழ தோட்ட ஊழியர்களை நேசிக்கிற நாள்தோறும் நம் நிகழ்ச்சிகளை பார்க்குற ஜெபத்தினாலே காணிக்கையில் தாங்குகிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. அடைக்கலானுக்குரிய முதியோர் இல்லத்தில் 200 முதியோர்களை இலவசமாய் தங்க வைக்க கட்டப்பட இருக்கிற அந்த பில்டிங்கை கட்டி எழுப்புங்க. கர்த்தர் மகிமைப்படுங்க. இரட்சகர் இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரியே, அவர் செய்த சகல உபகாரங்களையும் நீ ஒருபொழுதும் மறவாதே, ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்தாடி அறிவு நெய்க்குமில்லாத பிரசன்னம் உங்கள் அனைவரோடும் சதா காலம் நிலைத்திருப்பதாக. அல்லேலூயா. காட் பிளஸ் யூ.